இந்தியாவின் பாராளுமன்ற தேர்தல் 2024 பாராளுமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது. இந்த தேர்தலில் ஒரு வாக்காளன் அளிக்கக்கூடிய வாக்கு இந்த சின்னத்திற்கு இந்த கட்சிக்குத்தான் அளித்தேன் என்ற உறுதியை அந்த வாக்காளனுக்கு கொடுக்குமா என்று சொன்னால் இந்த இவிஎம் மூலமாக நடக்கக்கூடிய தேர்தல் கொடுக்கவில்லை என்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தின் பேரில் இந்தியா முழுவதுக்கும் எழுந்த போராட்டங்களின் விளைவாக டெல்லியிலே ஜந்தர் மந்தரிலே இளைஞர்களும் அட்வொகேட்ஸும் போராடி கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மத்தியில் ஏப்ரல் 16ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் இதை ஜஸ்டிஸ் கண்ணா அவர்களது பெஞ்சிற்கு அனுப்பியிருக்கிறார். இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது அதற்கு ஒரு ஆதாரபூர்வமாக இந்த இவிஎம் மெஷினில் எப்படி மேனிப்புலேட் பண்ண முடியும், ஹேக் பண்ண முடியாது, பட் மேனிப்புலேட் பண்ண முடியும், ஹேச்சிங் பண்ண முடியும். ஹேக்கிங் அப்படின்னா இவங்க தொடர்ந்து சொல்லப்படுவது ஹேக்கிங் பண்ண முடியாது, ஹேக்கிங் பண்ண முடியாது என்று சொல்வதெல்லாம் ஒரு வெளியே இருந்து ஒரு இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி ஒரு ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி வெளியே இருந்து அந்த டிவைஸை ஹேக் பண்ணுறது பேர் ஹேக்கிங்னு பேர். ஆனால் இது ஹேக் பண்ணுவது அல்ல, இது ஹேச்சிங் பண்ணுவது. அப்படின்னு என்னது, கோழி முட்டையிடுது, முட்டையிட்ட கோழி குறித்த நேரத்துக்கு பின்பு குஞ்சு பொரிக்கும். அந்த கோழி முட்டை அது கோழி முட்டையாக இருக்கலாம், வாத்து முட்டையாக இருக்கலாம், இல்லை பாம்பு முட்டையாக இருக்கலாம். எந்த முட்டையை தூக்கி அதில் வைக்கிறீங்களோ அந்த முட்டைக்கான குஞ்சு பொரிக்கும், அவ்வளோதான். இது ஹேச்சிங், இஸ் நாட் ஹேக்கிங். அப்போ அந்த முறை எப்படி என்பதை மக்களுக்கு விளக்குவதற்காக தான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன். என்னுடன் டாக்டர் ஏகே ஜார்ஜ், இஸ் அ ப்ரொஃபஸர் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இவரும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களது முதல் ஆராய்ச்சி மாணவர், நான் இரண்டாவது ஆராய்ச்சி மாணவன். டாக்டர் அப்துல் கலாமின் இரண்டாவது ஆராய்ச்சி மாணவன். இவர் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட், இஸ் அ விசிட்டிங் ப்ரொஃபஸர் இன் மெனி யூனிவர்சிட்டிஸ். நாங்கள் இருவரும் இந்த டெமான்ஸ்ட்ரேஷனை மக்கள் பார்வைக்கு கொண்டு வர வேண்டும், அரசியல் கட்சிகளின் பார்வைக்கு கொண்டு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இஷ்யூவில் ஜஸ்டிஸ் கண்ணா ஒரு அப்சர்வேஷன் கொடுத்தார். என்ன அப்சர்வேஷன்னா, வாக்களிக்கக்கூடிய வாக்காளனுக்கு இந்த கட்சிக்கு இவரிடமிருந்து பணம் வாங்கியிருக்கிறார், இந்த கட்சி இந்த இண்டஸ்ட்ரி பணம் கொடுத்திருக்கிறது என்று அறியக்கூடிய ரைட் டு நோ, அந்த உரிமை இருக்கிறது என்று அவர் சொல்லும் பொழுது, இந்த கட்சிக்கு யாரிடமிருந்து பணம் வாங்கியிருக்கிறார்கள் என்று அறியக்கூடிய உரிமை இருக்கும்போதே வாக்களிக்கக்கூடிய வாக்காளனுக்கு இந்த கட்சிக்குத்தான் நான் வாக்களித்தேன் என்று தெரியக்கூடிய உரிமை இருக்க வேண்டுமா, இருக்கக்கூடாதா? அதுதான் கேள்வி. இப்போ இருக்கக்கூடிய இவிஎம் சிஸ்டத்தில் அந்த உரிமை மறுக்கப்படுகிறது. அந்த உரிமை இல்லை. இதை மேனிப்புலேட் பண்ண முடியும். இந்த காரணத்தினால்தான் நாங்கள் இது ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். 2 கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு கால்குலேட்டர் கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் கால்குலேட்டர், சிம்பிள் கால்குலேட்டர். இன்னொரு கால்குலேட்டர் கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் கால்குலேட்டரோட சேர்ந்து சயின்டிஃபிக் கால்குலேட்டர், சயின்டிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். காஸ் தீட்டா, சைன் தீட்டா, டேன் தீட்டா, சம்மேஷன், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், இதெல்லாம் இருக்கும். அப்போ ரெண்டுக்குமே சாஃப்ட்வேர் ஒன்று தான். ஆனால் இந்த கால்குலேட்டர், சயின்டிஃபிக் கால்குலேட்டருக்கு சயின்டிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் உள்ள சாஃப்ட்வேர் கோடு கூட சேர்ந்து எழுதப்படும். அப்போ இது ரெண்டும் ரீட் ஒன்லி மெமரி. அப்போ ரீட் ஒன்லி மெமரினா ரைட் ஒன்லி ஒன்ஸ், ஒரு வட்டம் தான் அதை ரைட் பண்ண முடியும். அந்த ஒரு வட்டம் எழுதக்கூடிய கோடில் நீங்கள் இந்த சயின்டிஃபிக் ஃபங்க்ஷனை சேர்த்து எழுதி பட்டனில் மட்டும் ப்ளஸ் மைனஸ் மட்டும் வச்சுட்டிங்கன்னா அது வெறும் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், டெலிஷன், டிவிஷன் கால்குலேட்டராக ஒர்க் பண்ணும். ஃபங்க்ஷன், இந்த சயின்டிஃபிக் ஃபங்க்ஷனை சேர்த்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணும் போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷனும் இன்வோக் ஆகும். இவ்வளோதான் சிம்பிள். அப்போ ஒரு சிப்பில், ரீட் ஒன்லி சிப்பில் ஒரு சி ப்ரோக்ராமையோ C++ ப்ரோக்ராமையோ எழுதி அதை கம்பைல் பண்ணி அசம்பிள் பண்ணி மெஷின் லாங்குவேஜ் கோடாக மாற்றி
அந்த கோடை ரீட் ஒன்லி மெமரி சிப்பில் ரைட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராமபிள் டிவைஸ் இருக்குது. அந்த டிவைஸ் மூலமாக வைத்து அதை எழுதி அதை சாஃப்ட்வேரை ரைட் பண்ணியாச்சு அப்படின்னா அது நார்மலான இவிஎம்மாகவும் ஒர்க் பண்ணும். சிம்பிள் லோடிங் டைமில் சிம்பிள் லோடிங் பண்ணுறாங்கல்ல, இப்போ எல்லாமே வேட்பாளர் தேர்வு முடிஞ்சிருச்சு, வேட்பாளர் நேம் முடிஞ்சு ஃபைனலைஸ் ஆயிடுச்சு, அவர்களுக்கான சிம்பிள் ஒதுக்கப்பட்ட பிறகு சிம்பிள் லோடிங் டைமில் ஸ்டேக்னோகிராஃபி மெத்தட் மூலமாக ஒரு சின்ன சின்ன சிக்னலை மட்டும் மாற்றி அதில் லோட் பண்ணிட்டோம்னா இந்த சிக்னலில் இந்த சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை இன்வோக் பண்ணு, இந்த கட்சி ஜெயிக்கணும். இந்த சிம்பிளில் வந்து இப்போ 10 சிம்பிள் இருக்குது, 10 சிம்பிளில் எந்த சிம்பிள் ஜெயிக்கணுமோ அந்த சிம்பிளில் மட்டும் ஒரு சின்ன கோடை அசம்பிள் பண்ணி மாற்றி எழுதியாச்சு அப்படின்னா சிம்பிள் லோடிங்கில் எழுதியாச்சு அப்படின்னா அந்த சின்னம் வெற்றி பெறும், அந்த சின்னம் அதிகமான பதிவான வாக்குகள் அதிகமான வாக்கை பெறும் என்று சாஃப்ட்வேர் எழுதியாச்சுன்னா கண்டிப்பாக அது செயல்படும். இது எப்படியெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்றதுக்கு உங்கள் முன்பாக டாக்டர் ஏகே ஜார்ஜ் அவர்கள் இப்பொழுது C++ ப்ரோக்ராமை நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர் பதில் மூலமாக விளக்குவார். அந்த ஒரு 5 கேள்வி, அந்த 5 கேள்விக்கு அவர் பதில் சொல்லிடுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கான கேள்வி பதிலுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். உங்களுக்கான மெஜாரிட்டியான கேள்விகளை காமனாக எழுதக்கூடிய கேள்விகளை நான் கேட்குறேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இதை கேட்கலாம். எதுக்கு இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இது மக்களுக்கு தெரியணும். ஓட்டு போடுவதற்குள்ளாக நமக்கு சுப்ரீம் கோர்ட் மூலமாக ஒரு தீர்வு வரணும். விவிபேட் மூலமாக உடனே ரீப்ளேஸ் பண்ணுங்கள், உடனே இவிஎம்மை தூக்குங்கன்னு நாங்கள் சொல்ல வரல. விவிபேட் மூலமாக பதிவாகக்கூடிய ஓட்டு விவிபேட்லேருந்து வரக்கூடிய பேலட் பேப்பரில் பிரிண்ட் ஆகி அந்த பிரிண்ட் அவுட்டை எடுத்து நான் இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டேன் என்று வாக்காளன் உறுதிப்படுத்தி அந்த சின்னத்தை போய் பெட்டியில் போடணும். போட்டால் மட்டும்தான் இந்திய ஜனநாயகம் தலைக்கும். இல்லைன்னா இந்த இவிஎம் மூலமாக இதை மாற்றக்கூடிய அனைத்து வழிகளும் இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்வதற்காகத்தான், இதை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக தான் இது. எனவே இது உங்களது ஆதரவு, உங்களது மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு உங்களது ஆதரவு வேண்டும் என்று கேட்டு டாக்டர் ஏகே ஜார்ஜ் அவர்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நம்ம நீங்கள் ஜஸ்ட் யூ வாண்ட் டு ஸ்பீக் சம்திங் or shall I ask questions? Shall I ask, say in English first of all? Yeah, you can. Okay. See, what I am trying to say is not exactly against EVM alone. For any electronic counting machine or any electronic program can work in a proper way or improper way. If it is a calculator, nobody is interested to make a mistake in that. Whereas if it is a banking software or a voting software, there may be vested interested parties who can intervene in that and make it work in this way or that way. Therefore, a software as such can work in different modes depending upon the way it is designed and prepared. And therefore, yes. Yeah. So I will just ask in English as well as in Tamil. Okay. Can a software system change the results on its own after a specified time? நீங்கள் லோட் பண்ணக்கூடிய இவிஎம்மில் லோட் பண்ண சாஃப்ட்வேரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு, ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு, இல்லை ஒரு 200 ஓட்டுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? Yes. A result once shown can be changed after a pre-specified amount of time. ഒരു குறிப்பிட்ட നേരത്തിற்கு மீது ശേഷം അത് വേറെ റിസൾട്ട് കാണിக்க முடியும். അത് ഞാൻ എങ്കിൽ ഒരു പ്രോഗ്രാം വഴി കാണിக்கலாம். Screen, I don't know. Light off பண்ணுங்க. Other light off பண்ணுங்க. Control F9. Control Alt F9 and Control F9. Okay, this I am not interested. And see, enter values of A and B. ரெண்டு நம்பர் கொடுக்குங்கோ, அது சம்ம பண்ணி உத்தரம் தருவாரு. என்ன நம்பர் கொடுக்கணும்னு சொல்லுங்க. ஏதாவது 2 நம்பர் சொல்லுங்க. 12. Okay, 12 and next number. Any number? 6. 12 and 6. Now देखो. Is it right there? Is it right there? 18. Right? I am not touching the machine now. நான் அங்கே தொடவே இல்ல. இப்போ சரியா? It becomes 72. சரியா? இது 72 மாறிடுச்சு. ஓகே. இது இப்போ வீണ്ടുம் மாறிடுச்சு. இதெல்லாம் மாற்ற முடியும். எஸ். அப்போ ஒரு ரிசல்ட்നെ கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி காமிச்சு ஒரு മോക്ക് പോളിംഗിന് ടൈമിൽ റിസൾട്ട് ഒരുമാതിരി കാണിച്ച് അതുക്കപ്പുറം ആക്ച്വൽ പോളിംഗിൽ 2 മണിക്കൂർ നേരத்துக்கு அப்புறமா 2 ദിവസத்துக்கு அப்புறமா 2 வாரத்துக்கு அப்புறமா மாற்றதுக்கு முடியும். சாஃப்ட்வேரால் முடியும். Very good. Next question. Can a software work correctly
for some count of test, and then on chance to a and change to a fraudulent mode, or a modified algorithm mode without any external interference. ஒரு சாஃப்ட்வேர் வந்து இந்த இவிஎம்மில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் ஒரு டெஸ்ட்டுக்கு இப்போ வந்து இவிஎம் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம ஏஜென்ட்ஸ் முன்னால் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணும்போதும் கரெக்டாக ஒர்க் பண்ணும். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அந்த டெஸ்டிங்லாம் முடிஞ்ச பிறகு இது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் மாறுமா? எஸ், தட் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு ஷோ. இப்போ ஒரு குறிப்பிட்ட கவுண்ட் ஒரு 21 கவுண்ட்டுக்கு கரெக்டாகிட்டு ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறம் ராங் ஆகிட்டு ஒர்க் பண்ணது காமிக்க போனேன். கண்ட்ரோல் F9. இப்போ பார்த்தீங்களா கவுண்ட் 0, அது பார்க்குங்களா கிரீன் லெட்டரில் கவுண்ட் 0. நான் எல்லா பார்ட்டிக்கும் ஓரோ ஓட்டு கொடுக்க போனேன். 1 ஒன்றுக்கு கிடச்சாச்சு, 2 3 4 5 6 7 எல்லாத்துக்கும் ஓரோ ஓட்டு கிடச்சு. ஓகே, 1 2 3 4 5 6 7. இப்போ கவுண்ட் எத்தனை ஆயிடுச்சு? 14. அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 7. இப்போ கவுண்ட் 21. இனி அப்புறம் பாக்குங்க, ஏதாவது ஒற்றை டிஜிட் சிங்கிள் டிஜிட்டுக்கு கொடுத்துச்சாலே அது 2க்கு போயிடும். அதாவது டார்கெட் கவுண்ட் 21 இருக்கு. 21 வரைக்கும் கரெக்டா ஒர்க் பண்ணும். 21க்கு மேல நீங்க 1 போட்டாலும் 1க்கு போட்டுட்டு அது 2க்கு கிடைச்சு. 2க்கு கொடுத்துச்சாலே அது 2க்கு தானே போடுச்சு. அதாவது ரெண்டாவது நம்பருக்கு அவர் ஓட்டு போடும் போதும் எங்க போகுது? 2க்கு போகுது. 1க்கு போட்டாலும் 2க்கு தான் போகுது. நீ 3க்கு கொடுத்துச்சாலே சிங்கிள் டிஜிட், 3க்கு போட்டாலும் 2க்கு தான் ஓட்டு போகுது. அப்ப ஒரே சிம்பிளுக்கு 4க்கு போட்டாலும் 5. ஓட் நம்பர் எல்லாம் 2க்கு போகும். அதாவது ஆட் நம்பர்ல பிரஸ் பண்ணும்போதும் எப்ப 2க்கு போகுது அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் பண்ணிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் நம்பர்ல போறப்பெல்லாம் 2க்கு போய் விழுகுது ஓட்டு. இந்த மாதிரி ப்ரோக்ராமர் என்ன நினைக்கணும் அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணலாம். எவ்ரி 5th ஓட் ஒரு என்ன ஏதாவது பார்ட்டிக்குள்ள ஓட்டு எல்லாம் வேற ஒரு பார்ட்டிக்கு போகணும் ப்ரோக்ராம் பண்ணிச்சாலும் நடக்கும். ஆனால் டெஸ்ட் பண்ணணும்னு நேரத்தை தெரியல. காரணம் முதல்ல 20 ஓட்டு ஒரு முதல்ல 200 ஓட்டு எல்லாம் கரெக்டாக பண்ண மாதிரி வைக்கலாம். அதுக்கப்புறம் வித்தவுட் எனி இன்டர்ஃபரன்ஸ் அது சேஞ்ச் ஆகும். Okay. Next question. Can a software work correctly till a pre-specified date? Pre-specified time. Say for example, first. Wait a minute. Can a software work correctly till a pre-specified date and hour, and then on work dishonestly without any external interface? அதாவது இந்த இவிஎம் குறிப்பிட்ட டேட்டுக்கும் குறிப்பிட்ட டயத்து வரைக்கும் எல்லா ஓட்டும் அதே கரெக்டா ஒர்க் பண்ணணும். குறிப்பிட்ட டேட் அண்ட் டயத்துக்கு பிறகு அது என்ன மாதிரி மாற்றி ஒர்க் பண்ணுமா, ரிசல்ட்டை மாத்துமா? Is it change? Can it change? That I can do. Let me show this one so that they will be understanding it easier. Okay. ஒரு first 30 seconds time இது கரெக்ட்டா work பண்ணும். You can tell in English. Okay. This here in this the software will work correctly for the first 30 seconds. அதுக்கப்புறம் this will make going to a fraudulent mode. Let us see. Control F9, Alt F9, that is right. First 30 செகண்ட் கரெக்ட்டா வர்க் பண்ணும். Control F9. அதுக்கு அப்புறம் மாறும். 1 2 3 4 5 6 7 எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. டார்கெட் டைம் 30 செகண்ட், elapsed time 4. elapsed time 4 செகண்ட் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 7 எல்லாம் கரெக்ட். இப்போ elapsed time முடிஞ்ச டைம் 11. 1 2 3 4 5 6 7 all correct. இப்போ 18 செகண்ட் மட்டும் முடிஞ்சது. போ இனி 1 2 3 4 5 6 7 ஏன்னா எல்லா சின்னத்துக்கும் ஒவ்வொரு ஓட்டு போடுறாரு. எஸ் 1 2 3 now 30 seconds ஆயிடுச்சு. இனி ஆட் நம்பர் ஓட்டு எல்லாம் 2க்கு போகுது. அதுக்கப்புறம் ஈவன் நம்பர் எந்த ஓட்டு போட்டாலும் 2க்கு போகணும் அப்படின்னா 2க்கு போயிடும். ஓகே. இப்போ 1க்கு போட்டா யாருக்கு போகணும்? 1க்கு போகணும், ஆனா போகாது. 2க்கு போயிடுச்சு. ரெண்டாவது ஓட்டு வந்து 6 ஆயிடுச்சு. 2 3க்கு போட்டுச்சால அது 2க்கு அந்த மாதிரி போயிடும். திஸ் இஸ் கிளியர். ஒரு ஃபர்ஸ்ட் definite amount of time it will be working properly and then it will go into a wrong mode. Now I'm stopping this, and then the other one, say you decide a specified date and time. Till then it will be working correctly, and
from that moment onwards, நான் இப்போ வந்து ஓட்டுப்பதிவு நடக்குது. ஓட்டுப்பதிவு நடந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் கரெக்டா ஒர்க் பண்ணணும். 6 மணிக்கு மேல வந்து ரிசல்ட் மாறணும்னு சொல்லி சொன்னா ஒர்க் ஆகுமா? 6 മണിക്ക് മേലെ ഇല്ല. വോട്ട് ആരംഭിക്കുന്നത് 8 മണിക്ക് 7 മണിക്ക്. ஆமா 7 மணி. അന്ന ദിവസം 10 മണി മുതലേ wrong working. 10 മണിയോ 12 മണിയോ எனி டைம் ஒர்க் பண்ணும். அந்த தினம் 10 மணி வரைக்கும் எப்பொழுது previous day or whichever day you check, it is all correct. Correct. But voting day 10 മണിക്ക് മേലെ or 12 മണിക്ക് മേലെ ടൈം വെച്ചാൽ അത് ஓகே அதான் சரி. Now let me say this present time is now 11:24. 11:24. Yes, let me go to my program. 11:24. I will put it as 11:25 now. All enter. So today it is election date is today it is 11th. Okay, today is 11 or 12th. Today Today is 11. Okay, 11 hour is 11 o'clock now. Yeah, 11:24. To 11:24, and I will make it as 26. And you put 36. You So change. I'm changing it. You change it to 26. 26. Okay. Now let us see. Director is see month is 3. Date is okay. Let's go. Control F. Alt F9. Control F9. Oh, one second. I just missed it. I should make it into absolute. Page up. Absolute. And no relatives. Now control F9. Now current time is 25. 1, 2, 3, 4, 5, 6, 7. All right. Now 26. 26 at the last but one line you can see 1, 2, 3, 4, 5, 6, 7. It is still 25. Minute 25. 1, 2, 3, 4, 5, 6, 7. Minute is still 25. 1, 2, 3, 4, 5, 6, 7. All right. Now 25, 45 seconds ho gaya. 1, 2, 3, 4, 5, 6, 7. Now 25, 51 ho gaya. 1, 2, 3, 4, 5, 6, 7. Now 56 ho gaya. Ab 26. Now onwards. Now if you press 1, it will go to 2. 1 to 2. To 3, if I put 3, it will go to 2. 4, it will go to 4 itself. But 5, it will go to 2. Odd number All வந்து odd it numbers. goes to 2. 6, it goes to 2. 6, it goes to 6 itself, and 7 will go to 2. So I have decided a specified time that on the election date, from hour 10 onwards, change it. Till then, all your mock elections or mock pollings, perfect working. Therefore, no mock polling can ever detect this. And the people can be cheated. I said this is a possibility. In software, this is possible. We do not know what exactly is happening with the machines. We can do, there is a possibility like this. Okay, now this is done. Now, ஓகே yes. நெக்ஸ்ட் இப்போ நீங்க பாத்தீங்க ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல இது வேற மாதிரி பிஹேவ் பண்ணுது, குறிப்பிட்ட கவுண்ட்டுக்கு மேல இது வேற மாதிரி பிஹேவ் பண்ணுது, குறிப்பிட்ட டேட் அண்ட் டைமுக்கு மேல இது வேற மாதிரி பிஹேவ் பண்ணுது. இது மூணையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான் கேட்குறேன், இது தமிழ்நாட்டில் ஒரு மாதிரியும் ராஜஸ்தான்ல ஒரு மாதிரியும் பிஹேவ் பண்ணுமா? இது தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுமா? இது தமிழ்நாட்டில் கரெக்டா ஒர்க் பண்ணும், உத்தரப்பிரதேசத்தில் மாதிரி ஒர்க் பண்ணுமா? இல்ல தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் கரெக்டா ஒர்க் பண்ணும், கோயம்புத்தூர்ல மாதிரி ஒர்க் பண்ணுமா? இல்ல தமிழ்நாட்டில் விழுப்புரத்தில் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணும், இல்ல வந்து கன்னியாகுமரியில வேற மாதிரி ஒர்க் பண்ணுமா? மார்க் பண்ணுமா? பண்ணிக்கலாம். எப்படி பண்ணணும் சொல்லுங்க. First I will just show you a case where the state wise change. The other change I will just give you a hint about it. The question is, can a software made responding to different data differently? At different places. Same data at but different places. Different places. Okay. Okay, same data but responding differently based on some additional clue I need some paper. or hint or flag or sign. Can anybody sir take down the numbers that we are going to enter? You want to Somewhere, even in the phone you can do that. Yeah, I'm going to execute this program. he will note down the Okay. number. And we will have a set of parties.
we do not know the party order, and we will have a unique party order, and then we will do this. Control F9. Say election type, Lok Sabha or Assembly. Which Lok one do Sabha, you want? Lok Sabha. So Lok Sabha. So Lok Sabha. So Lok Sabha. Yes. And then state. State. Let us say Orissa, or any state other than these states specified there, Kerala and so on. Okay, I don't know. You, other than these states, you want? Orissa, Bihar, Goa, Okay, Madhya Pradesh. Bihar. So Bihar. So Bihar. Bihar. Yes. Light. A light. This light. This light off, guys. Now, parties. Party order. We do not know, or the system does not know which order the parties are going to come. I'll be giving only 7 parties for now. Okay. Which one should be first? You can say. Need not be in this order. Or any other party also can be included. Make AAP. Okay, AAP first. Okay. Now you should keep this order. Okay. Next, you put ADMK. ADMK. ADM. I will just. ADM. Yeah, you put ADM. ADM. Yes. Then BJP. BJV. I will say. Okay. Why you don't want? Only to be on the safer side. Okay. Then you put INC, Congress. INC. Then you put NTK. NTK. Okay. Then DMK. DMK. Yeah. One more. TMC. Huh? Or TMC. TMC. MC. Okay. TMC. Okay, fine. Now you can put this. You please note down this number order. The order should be noted, and the numbers also should be noted. We will make BJV as the second or third party with a difference of votes of, let us say, 10 to 15%. All of you, please note Okay. that. Now, அதாவது என்ன சொல்றாருன்னா பிஜேபி வந்து Second or 10 to 15% ஓட் ஷேர் இருந்துச்சுன்னா அது வந்து ரெண்டாவது பார்ட்டியா வரணும். கரெக்ட்? ரெண்டாவதோ மூணாவதோ வரும். 10 to 15% ஓட் ஷேர் இருந்துச்சுன்னா. Yes. ஓகே. What difference? டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கும் செகண்ட் பார்ட்டிக்கும் ஓட் ஷேர் AAP 10% 15% இருந்துச்சு அப்படின்னா then they will make up. then it will become the first party. Okay. 15%க்கு மேல ஓட் ஷேர் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அது அப்படியே விட்டுருங்க. ஒரு நோ சேஞ்ச். ஓகே. அது ரெண்டுமே காமிக்க. ரெண்டும் காமிங்க. ஓகே. now AAP எத்தனை ஓட் வேணும்? 2000? 3000? Okay, you put 2000 votes. 2000. So AAP is 2000, okay? And ADMK 2500. 2500. BJV, we will make it as the third one, okay? Third one. Shall I make it as 1900? 1900. Okay, 1900. Okay. 800. Okay. Okay, 1800 is also fine. Now INC? INC, okay. How do you want to do? Oh, I know whichever position. Okay. Now, other than second, third, and fourth, first. You want a fourth one? Fourth, maybe fourth or anything. Okay, I will just add 1500. You put. Okay, I put 900. And now NTK. Let us say 1200. 1200. 1200. And DMK. Now let us say 1000. Okay, 1000 is. Now TMC. Let us say 950. 950. All these things should be noted. Okay. And now you put totally 9400 votes. Total count. Okay. This is 10,350 is the total votes now. Now I am not touching slowly, so the result is changing now. You see, now totally 10,003. Okay. The difference in percentage was 6% at the bottom it is written. Now there is a 10,350 votes. 10,350 votes are there in total. Okay. And the percentage difference was 6% at the bottom it is written. Is it visible to you? I don't know. The difference in percentage is between the first party and second party? Is only not first and second. BJV and first. BJV and the first, the difference is 6%. Only 6%. அந்த பிஜேபிக்கும் அடுத்து வந்த பார்ட்டிக்கும் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் 6% இருக்கிறதுனால பிஜேபியை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டியா கவுண்ட கூட்டிருச்சு. அவ்வளவுதான். கரெக்டா? எங்கெல்லாம் வந்து 10%க்கு இடையில காம்படிஷன் இருக்கோ அங்கெல்லாம் பிஜேபிய வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டியா கவுண்ட கூட்டி போடக்கூடிய முடியும். அது இங்க நடக்குது. Possibility is there, and this is happening. Okay, now let me put. Now we will do the same thing with the, let us say, more than 15% change.
BJP shall be the third, but first will be having so much of votes whereby there is no possibility for bridging up. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கும் பிஜேபிக்கு இடையில 15% ஓட் ஷேருக்கு மேல டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுல எந்த சேஞ்ச் பண்ண வேணாம்னு இந்த சாஃப்ட்வேர்ல எழுதியிருந்தா அதுல எந்த சேஞ்ச் நடக்காது. அப்ப வந்து மக்கள் பிலீவ் பண்ணுவாங்க இது உண்மையிலே வந்து பிஜேபி செகண்ட்ல தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் பிலீவ் பண்ணிக்குவாங்க. அப்ப அங்க எந்த சேஞ்ச் நடக்காது. What was the state we ended? Orissa. What was the state we ended? Bihar. I am recreating the same thing. Same order, party order. Same order என்னப்பா? Same order என்ன? Aam Aadmi Party, AAP, ADM, 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 BJV, INC, INC, NTK, NTK, DMK, TMC. TMC. Okay, this time we will make the difference more than 10 or 15%. Let us say the AAP is having 5,000 votes. Okay. Let us say we make that. Oh no, what is the order? AAP, what was this? AAP, What was it? ADM, No, what was the vote for AAP? same order. 2000. And who was the first? ADM was the first, yeah. So 2,000 here, and now we'll give ADM 5,000. 5,000. 5,000. Okay, and then BJP, same thing. What was the number? 1,800. 1,800. Yes. And INC? INC? INC 900. 900. Same numbers, Boliye. Boliye, NTK? NTK 1,200. NTK 1,200. 1,200. Next DMK one. 1,000. 1,000. TMC 950. 950. Okay, 950. Now, only cases, percentage difference is now 25. 25. 25% difference. முதல் பார்ட்டிக்கும் பிஜேபிக்கு இடையில 25% டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப எந்த சேஞ்ச் இல்ல, அதே ரிசல்ட் அப்படியே வந்துருச்சு. சோ எங்கெல்லாம் வந்து சோ மக்களுடைய பெர்செப்ஷன் ஒழுங்கா இவிஎம் ஒழுங்கா தான் இருக்கு அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்றாங்களே, அது இப்படிதான் ஒழுங்கா இருக்கு. Okay, now this is a possibility. I am against saying I am a technician. I am not a politician. I said technologically, this is possible, and only if we see the software inside, we can be sure that this is doing properly or not doing. அதாவது சாஃப்ட்வேர்ல மாடிஃபை பண்ணா இந்த மாதிரி ரிசல்ட் வரும் என்பதற்கான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான் இது ஒழிய இப்படிதான் இருக்கு அவங்க எந்த சாஃப்ட்வேரை எழுதுறாங்கன்றது யாருக்கும் தெரியாது. எப்படி அந்த அல்காரிதத்தை எழுதி அதில் ஸ்டோர் பண்றாங்க இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. எத்தனையோ வட்டம் கேட்டாங்க, வெளிப்படையா இருக்கணும், இது டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னு கேட்டாச்சு. ஆனா இது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் இதுல ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா இல்ல. அப்படிங்கும் போதும் இதுல சந்தேகம் வரும், சந்தேகம் இருக்கிறது. எனவேதான் இப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் இருக்கு என்பதை நம்ம வந்து இங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறோம். In this program, different state, Bihar, this happened. Now put a case of Tamil Nadu. Tamil Nadu. Okay, You take Tamil Nadu. Okay, Tamil Nadu. Right, switch off. Tamil Nadu. Okay, Tamil Nadu. The same order. AAP, AAP, ADM, BJV, INC, NTK, and NTK, TMK, DMK, TMC. TMC. Okay, now AAP, now the first order, initially in the 2,000, yes, 2,500, 2,500, 1,800, 1,800, 900, 900, 1,200, 1,200, 1,000, 1,000, 950. okay, 950. 950. Okay, You put 950. 950. 850. Oh, you can, this is light. You put 950. Dark of light. Okay, 950. That's done. Everything as before. Now the state is Tamil Nadu. Earlier the state was Bihar. Now let us see what's happening. This is the result. Absolutely no change. Absolutely there is no change. இப்ப தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும் பொழுது இவிஎம் எந்த சேஞ்ச் இல்லாம அப்படியே ஃபங்க்ஷன் ஆகுது. அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டேட்ல இவிஎம் எந்த சேஞ்ச் இல்லாம என்ன மக்கள் ஓட்டு போறாங்களோ அப்படியே ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லி செட் பண்ணியாச்சு. அப்படின்னா அது அப்படியே ஃபங்க்ஷன் ஆகும், எந்த விதமான டவுட்டும் மக்களுக்கு வராது. Whenever there is an accusation, they will say, "Oh, Delhi is one." What happened? கர்நாடகாவில் ஜெயிக்கலையா நீங்க, இந்த தொகுதியில் நீங்க ஜெயிக்கலையா, போன முறை நீங்க ஜெயிக்கலையா, இந்த முறை ஜெயிக்கலையா, இப்படி எல்லாம் வந்து கேட்பதற்கு இந்த வாய்ப்பு இருக்கிறது. Okay.
நெக்ஸ்ட் சரி go to Okay, next. next. அடுத்த கேள்வி, See, அதாவது விவிபேட், கேன் த சோ கால்டு விவிபேட் கவுண்ட் அண்ட் மெமரி கவுண்ட் பி எக்ஸாக்ட்லி த சேம் பட் பீப்புள் சீட்டட் டஸ் நாட் ரெஃப்ளெக்ட் ரியாலிட்டி? விவிபேட் கவுண்ட்டும் விவிபேட்டில் நீங்கள் பார்க்குற ஓட்டு சிம்பிளும் அது மெமரியில் போய் ஸ்டோர் ஆகுறதும் ஒன்றா? இது மக்களை ஏமாற்றுமா? இது உண்மையா இருக்குமா? ரியாலிட்டியா இருக்குமா? அப்ப இத வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியுமா? there is a question like, now Supreme Court is likely to say 100% the VVPAT should be counted and the memory also should be counted. But that need not actually solve the problem, because there is a possibility in software where the VVPAT count is, and VVPAT count and the memory count are exactly the same, absolutely no change, but they do not reflect the reality. That is a possibility. அதாவது விவிபேட் கவுண்ட்டும் மெமரி கவுண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அது ஓட்ல நம்ம போட்ட ஓட்டு தான் அந்த விவிபேட்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கு, அந்த மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கேன்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்காது. அதுதான் இங்கே சொல்ல போறோம். இங்கே பாப்பாங்க. அது you should have a paper to follow which party we voted and what is the number of நீங்க votes உங்களால each party. முடிஞ்சா நோட் பண்ணிக்கங்க. Yes. உங்களால முடிஞ்ச நோட் பண்ணிட்டு நீங்க கேள்வி கேட்கலாம். அதனால நோட் பண்ணிக்கங்க. Okay, now I am going to execute this one. Control F9. Oh, this is a small one. Okay, anyhow. Is it visible there? No. I will. Not visible. தெரியலையா? நாட் விசிபிளா? Not visible. Not visible. I'll just try to get another one, -5. -4. VMTR CPI. VMTR. I had another one which was better. Let me just check. Go to 1 second for a while. Open. 1 second. I'm sorry. ECM. Page down. ECM and EVMERCTI. EVMERCTI. Okay, that's it. No, okay, that's right. Let me see. Control F9. Still the same thing. ஏன் தெரியலையா? That is not exactly. I had a case where the letters were big. Anyhow, we will be doing the counting. Now, let us say there are 4 parties here. Parties are cup, glass, diamond, and the bowl. Can I go there and explain whatever you say? Okay, you can. Huh? Can I go there and explain? You can go there. And say this is the cup, this is the glass, and so on. Okay. This is cup, this is glass, this is diamond, this is bowl. Anyhow, you will have to just mark your votes on cup, diamond, or bowl, or things like that. Now, we can vote. Which party should I vote now first? நீங்க சொல்லுங்க. கப்பா, ஏதாவது பார்ட்டிக்கு சொல்லுங்க. Bowl. bowl. By the way, this is in favor of bowl. Therefore, don't say bowl right now. Even without any bowl being said, it will be getting votes on its own. அதாவது bowl தான் இப்ப செட் பண்ணிருக்கு. bowl தான் வெற்றி வரணும்னு செட் பண்ணிருக்கு. அதனால நீங்க வேற சிம்பிள் சொன்னா கூட bowlல போய் விழுகும். அதனால இப்ப கப் சொல்லுங்க. கப் you can use. இதுல இப்ப என்ன பண்ணிருக்குன்னு சொல்ல, every 5th other party's vote. Other parties' votes combined, every 5th will go to bowl. Okay, that is how it is. ஆறாவது ஓட்டும் பவுலுக்கு போகும். Or அஞ்சாவது vote. Okay. And now, okay, let me say then cup first. 1 is for cup. A cup is printed. கப் பிரிண்ட் ஆயிடுச்சுங்க. Right? கப் விவிபேட்ல தெரியுது சிம்பிள்ல. Okay. And glassல தெரியுது. Okay. Now, I will print 2 for glass. 2 for glass. Glass print ஆயிதா? 2 for glass வந்துச்சு. Glass is printed. சிம்பிள் பாத்துட்டு கீழ விழுகுது. Okay. Now, next let us say 3. 3 is for 3 for diamond. diamond. See whether diamond is coming. Diamond is coming. It is there. Okay. Now I am not printing bowl at all. Let me wait for bowl. Now let us say again cup. 1. Cup is coming. Again, okay, cup. Again cup.
Cup is coming. Now, combined opposition എത്ര അയച്ചപ്പോ? Combined opposition എത്ര അയച്ചു? Combined opposition. Combined opposition, yeah. നാല് അയച്ചു നാ? Four. നാല്. നാല് വന്നിച്ചു. Total 4, sir. 4 counting. This is the maximum brightness. 4 counting ആയി. 4 അയച്ചു. ഇനി ഒരു വോട്ട് അത് കമ്പൈൻഡ് ഓപ്പോസിഷനിലേക്ക് പോയിച്ചാല് പാക്കുങ്കോ എന്നാ നടക്കുന്നത്. അപ്പോൾ അടുത്തത് ഒരു ഡയമണ്ട് കൊടുക്കലാമാ? Diamond. Diamond is 2. Diamond is 3, yeah. Okay. Okay. Diamond is 3. Let me put a 3. Now, diamond பாத்தீங்களா? Diamond வந்திருச்சு. பாத்து. போட்டருக்கு கம்ப்ளைண்ட் இல்லையா? இல்ல. எஸ். அவருக்கு கம்ப்ளைண்ட் இல்ல. நானு இனி அந்த பவுலுக்கு 0 தான் இருக்கு. இப்ப இதுவரைக்கும் பவுலுக்கு 0 தான் இருக்கு. பவுலுக்கு 0 தான் இருக்கு. now டைமண்டுக்கு 1, கிளாஸ்க்கு 1, கப்புக்கு 2 இருக்கு. கம்பைன்ட் ஆப்போசிஷன் வந்து கப்புக்கு 2, கிளாஸுக்கு 1, டைமண்டுக்கு 1, பவுலுக்கு 0, கம்பைன்ட் ஆப்போசிஷன் 0. ஆனால் ஏசி பவுல் ஒரு ஒன்னு இருக்குது அங்கே. ஏசி பவுல் ஒன்னு இருக்குது. ஏதாவது எந்த அர்த்தம்? ஐந்தாவது ஓட்டு அது ഡയമണ്ടുക്ക് പോறதுக்கு അത് കൊടുക്കില്ല. അത് ബൗളുക്കായിട്ട് വെച്ചിരിക്കണം. ഓക്കെ. ഇനി ഞാൻ ബൗൾക്ക് ഒന്ന് കൊടുക്ക പോണ്. ബൗൾ ഏതാ? നമ്പർ 4 ഇല്ല? നമ്പർ 4. ബാക്കിങ്കോ ഇപ്പൊ ബൗൾ രണ്ടാമതൊരു ബൗൾ. ഇപ്പൊ ബൗൾക്ക് എന്നാ വോട്ട് കിടച്ചത്? ബൗൾക്ക് 2, കപ്പുക്ക് 2, ഗ്ലാസുക്ക് 1, ഡയമണ്ടുക്ക് 1, ബൗൾക്ക് 2. பவுலுக்கு 1 ஓட்டு தான் போட்டுருக்கு. ஆனா 2 ஓட்டு இங்க கவுண்ட் ஆயிருக்கு. അത് ഗ്ലാസുക്ക് ഡയമണ്ടുക്ക് 2 വോട്ട് കൊടുത്തിച്ച് അത് ഡയമണ്ടുക്ക് 1 വോട്ട് മാത്രം കിടച്ചത്. டைமண்டுக்கு போட்ட 2 ஓட்டு 1 ஓட்டு தான் கவுண்ட் ஆயிருக்கு. ഇപ്പോ മെമ്മറി കൗണ്ട് ചെയ്താല് മെമ്മറിയിൽ കപ്പ് ഹാസ് ഗോട്ട് 2, ഗ്ലാസ് ഹാസ് ഗോട്ട് 1, ഡയമണ്ട് ഹാസ് ഗോട്ട് 1, ബൗൾ ഹാസ് ഗോട്ട് 2 ആൻഡ് மெமரி வந்து மொத்தம் 6. ആൻഡ് വി വി പാറ്റ് കൗണ്ട് ചെയ്താല് വി വി പാറ്റും അതുമാതിരി ഇരിക്കും. ബൗൾക്ക് 2 വി വി പാറ്റ് ഇരിക്കും. സോ ദർ ഇസ് നോ പോയിന്റ് ഇൻ കൗണ്ടിങ് ദ വി വി പാറ്റ്. இதனால தான் நம்ம சொல்றோம் விவி பேட் ஸ்லிப்பை கவுண்ட் பண்ணணும்னு சொல்றது காரணம் இதுதான். സ്ലിപ്പ് കയ്യിൽ കിടച്ചിട്ട് പോകണം. கையில எடுத்து கையில எடுக்கணும். ഞാൻ വേറെ ഒന്നുകൂടി കാണിക്ക പോണേ. ഇതില് ഇന്ന മാതിരി തന്നെ വേറെ ഒന്ന് കൂടി കാണിക്കണേ. വാട്ട് ഈസ് ദാറ്റ്? EVMMTRWER. This is the most terrible one. Control F9. Oh, still the same, the old one has come now. You should make it. I had made a big program. இது என்ன? which one you want to show? Same thing. அதில் wrong VVPAT print ஆகி வரும். இப்போ வந்து நீங்க பவுலுக்கு போட்டீங்கன்னா பிரிண்ட் பண்றது வேற சின்னத்தை பிரிண்ட் பண்ணும். நீங்க பார்க்கக்கூடிய அந்த 7 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களுக்கு அது எந்த சின்னம்னு தெரியாம போய் அது போயிடும். அது நீங்க ப்ரூவ் பண்ண முடியாது. ப்ரூவ் பண்ணீங்கன்னா உங்களை கிரிமினல் கேஸ் உங்க போட்டு உங்களை தூக்கி உள்ள வச்சிருவான். இதனால யாரும் சொல்ல முடியாம போக வேண்டிய சூழலும் ஏற்படும். எனவே பார்க்கிற சின்ன ஒண்ணு, பிரிண்ட் பண்ற சின்ன வேற அப்படின்றத இப்ப டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறாரு. பாருங்க. Okay. Shall I? Yeah, you now, start. Same. 4 parties are there. Light. Light off. Light. That light. எதுக்கு light off? Now you can be there possibly. Okay. And now, for which one? I am going to give votes to every party one by one. Okay. எல்லா பார்ட்டிக்கும் ஒவ்வொரு ஓட்டு போடுறாரு. இப்ப 1. கப் பிரிண்ட் ஆயிடுச்சு. கப் இஸ் பிரிண்டட். 2. Glass is printed. Glass is printed. 3. Diamond. Diamond printed. Diamond is printed. 4. Bowl printed. Bowl is printed. இப்போ எல்லாருக்கும் ஓரோ ஓட்டு கிடைச்சு. Now combined opposite என்ன ஓட் ஆயிடுச்சு? Combined is 3. Combined is 3. Yeah. Now again 1. Cup. 2. Glass. No, 2 is glass, yes. And 3 is diamond. Yeah, 3 is diamond. But what was the symbol printed there? Nothing is there. No, there was the symbol printed, you did not check. There was a wrong symbol printed. I will repeat this. Oh, okay. Okay, there was this is the way people are actually cheated. Now let me say. என்ன பிரஸ் பண்ணான்னு தெரியல. Now symbol வந்துச்சு see, தெரியல. even now if you look at bowl was printed pressed only once. Now bowl has got 2 votes. Bowl number is 2. Yeah.
Bowel has got 2 votes. I will do it once again. Now let us say. ஒரு ஓட்டு போட்டது பவுலுக்கு போட்டு 2 ஓட்டு போயிடுச்சு. Now let me put us glass. Diamond. Diamond is 3. 3. Yeah. Diamond done? Yeah, done. Okay. Now let me say 4. Bowl. 4. 4 is bowl. Bowl is printed. Glass. No, this is bowl. Glass is different. And now again 1. Now every party was given actually 1 vote each, which is a total 4 votes, in which glass has lost 1 vote. And now again 1. Okay, cup. Cup is printed. Now 2. Glass is printed. This is the shape of glass. Okay. And now, what is the combined opposition? Combined opposition now 3. Okay. Now I am pressing a glass for 3. But nothing is printed. No. I am just pressing. I'm going to press. Okay, press. And now I had pressed the diamond. And now combined opposite. This is the place you should check now. Combined opposition 11. No, combined opposite is now 4. Fifth combined opposition vote will go to somebody else. Now check. Which one should I press? You press glass. Glass is 2. 2. Glass is 2. And check the symbol that is coming up. Combined opposition is Hey, what is the symbol? Bowl is coming. Bowl is coming. goes to bowl. That was glass pressed, but bowl came. It goes to bowl. Now if I come and go to the polling officer saying, I pressed for glass and a bowl came, Yeah. what will the polling officer say? No, we cannot accept that because we had a mock poll and everybody had seen and every party agent, everybody has seen, and you are now telling lies. And if he still persists, finally one possibility is he takes the complainant to the polling booths and say, I am going to vote maximum 4 times. For each party I will vote now. And if every button is working properly, then you are at fault. You will be facing the challenge. அதாவது என்னன்னா 6வது ஓட்டு பவுலுக்கே போகுது. ஐந்தாவது. Okay. 5th ஓட்டு பவுலுக்கே போகுது. Not exactly 5th vote. Every opposition 5th vote. எவரி ஆப்போசிஷன் 5th ஓட்டு வந்து பவுலுக்கு போகுது. அது பவுலுக்கு போயிருச்சு, வேற மாதிரி மாறிடுச்சு, நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா உங்க ரிட்டர்னிங் ஆபீசர் சொல்லுவாரு, இது பிரிசைடிங் ஆபீசர் சொல்லுவாரு, அடுத்த ஓட்டு போடும்போது கரெக்டா போச்சுன்னா நீ கிரிமினல் ஆக்ஷன் உன் மேல எடுப்பேன்னு சொல்லி அந்த கிரிமினல் ஆக்ஷன் எடுப்பேன்னு மிரட்டும் போது யாரும் சொல்வதற்கு தயாராக இல்லை. இதை ஒரு ஒரு முன்னாள் அதிகாரியா வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து அப்ப யார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? அவங்க சொல்றாங்க நீங்க டிலே பண்றீங்க, ப்ராசஸை டிலே பண்றீங்க. ஆனா ஆக்சுவலா அங்க ஃப்ராடு நடக்குது. இந்த ஃப்ராடு உண்மைன்னு சொல்றது கூட மக்களுக்கு அதிகாரம் இல்லை, மக்களுக்கு உரிமை இல்லை. இதுதான் இங்க பிரச்சனை. Now, if he goes for a testing, only if 5 combined opposition polling is done, the error will be coming. But he will now come and say, I will do 4 votes, or I will press all the 4 buttons there. Now, he is going to do that. Let me say 1. Cup. Right. I mean, this is in the presence of, let us say there is a possibility for duplicate voting. I do not know what exactly that is. Now, in the presence of the complainant or with some other witnesses, now 1 pressed, it was correct. 2 pressed. Glass is coming. That is also right. Now, the complainant is having blood pressure. Now, 3. Again, diamond is correctly coming. Complainant has got no way to prove. Now, 4. Bowl. All the buttons checked, everything is working properly. You see, combined opposition has got only 3 votes now. This error will not be surfaced right now. And the voter or the complainant has got no way to prove. And he will be punished. And once one complainant is punished, then nobody else will come. Open the mouth. So I am stopping this one. Yeah. Next question. So we will move on to next question. Yes, they do. Can the positioning of control unit, ballot unit and VVPAT unit ensure no possibility of fraud? அதாவது கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட், விவிபேட்டை இந்த முறைப்படி நாங்கள் வைக்கிறோம். அதனால இதில் எந்த விதமான
ஃப்ராடும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுவதை நீங்கள் ஏற்கிறீர்களா? Is it possible? There are a lot of people saying that. They think that vote is, in a software system, message passing is just like water falling from one pipe to the other pipe, or to one pipe to the other bottle. It's not It is like not- that. it is not so. It It can go anywhere. It is just like when I talk to another person, everybody can listen to. Similar to that, I can have a software system where I make messages to pass to this one or that one in different ways at different times. Yeah. I can just show you that now. You can show that also? Yes, I am showing now. Control F9. Now I am showing a lights. Light. You can possibly be there also now. Now on the left side it is CU, control unit. Control unit, ballot And unit and VVPAT unit. VVPAT unit. And this is what Kannan Gopinathan himself also is saying, that ballot unit should be at the center, and then only messages coming from ballot unit will go to control unit and VVPAT unit alike. This is all for childs to understand. But the reality can be, I say can be, completely different, and that is. Now let us show the votings. Say we are voting for one. There are 7 parties, and I am now favoring the party 4. Okay, now 1. You see, messages are going to, but one more message is coming from control unit to VVPAT unit. நீங்க 4வது பார்ட்டி வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க. 4வது பார்ட்டிக்கு 4வது பார்ட்டி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு அவரு. 4வது பார்ட்டிக்கு ஃபேவரபிள் செட் பண்ணிருக்காரு. செட் பண்ணிருக்காரு. இப்போ ஓட்டு போடுறாரு. 7 பார்ட்டிக்கு ஓட்டு போடுறாரு. எப்படி மெசேஜ் பாஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஓகே. இப்போ இரண்டாவது பார்ட்டிக்கு வோட் பண்ணிச்சாலே, if you look at first message will be from ballot unit to both the other units, but suddenly there will be one more message coming from control unit to the VVPAT unit, and the VVPAT unit will be obeying only the control unit's message. Okay. VVPAT unit, ballot unit's message, it just went, found no use. Okay, that is how this is done now. So 2 is pressed, and now, okay, 2 is pressed, and now they say 2 is pressed. B says 2, B says 2 to both the places, but control unit also said, okay, this is 2, and then VVPAT unit pressed according to or printed according to the control unit's message. And now let us say we are pressing 3, everything is fine, and everybody is convinced of the correct working of the machine. Now let us say next one is say fourth one, pressed, and messages going like this, and so far so everything is fine. Now here I have made it like the 7th combined opposition's vote will go to 4. Yes. Now we will see how it is happening. Now let us say next vote is for 5. Message, everything is a correct message, and everything is obeyed by VVPAT unit, and let us say 6 is getting a vote, and you can see now whatever is written under CU, control unit, is the vote measure or registered by control unit, and whatever is written under this VVPAT is the votes registered by VVPAT unit, but the actual system, actual state is shown under the balloting unit BU. Now let us press for 7. So far all fine. Now combined opposition is 6 votes. Combined opposition. The 7th combined opposition vote is going to 4. Yes. Now Number 7th vote. So let us press for 1. 1. Now you see there will be a special message. This time the message coming from CU to the VU will be a different one. You can see that 1. Okay, no, this is not the place where I press 1. 1 pressed. It said 1, but CU is saying no, 4. CU says 4. And VU obeys only control unit. So now what is the position? What is the point in positioning CU, VU, BU, this place or that place? Irrespective of the order of the place. If the technologist wants to implement it this way, they can. It all depends on the software inside it. And now opposition committee is reset to 0. This can be continued like this. Now I am stopping this one, -5.
ஓகே. Yes. அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின். This is regarding the symbol loading. Yes. Can any backdoor information, sign, flag, or hint, Can be. like anything, can apply fraud or not? If so, from which time onwards to start the fraudulent action? Be conveyed to a software system is an apparently innocent manner. Okay. Is an innocent manner. Yeah. Say. During the symbol loading, is it possible or not? Yes. அதாவது இந்த சாஃப்ட்வேர்லாம் இவிஎம்ல ஒரு சாஃப்ட்வேர் எழுதியாச்சு, ஸ்டோர் பண்ணியாச்சு, ஒரு ஓட்டம் ஸ்டோர் பண்ணியாச்சு. அதில் அல்காரிதம் இருக்கு. இப்படி பண்ணா இந்த பார்ட்டி ஜெயிக்கணும், இந்த ஸ்டேட்ல இருந்தா இந்த பார்ட்டி ஜெயிக்கணும், இந்த கான்ஸ்டியூன்சினா இந்த பார்ட்டி ஜெயிக்கணும், எல்லாம் உள்ள எழுதியாச்சு. இது எப்போ ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சிம்பிள் லோடிங் டைம்ல, அதாவது வேட்பாளர் முடிவு செய்யப்பட்டு சிம்பிள் அலர்ட் பண்ணப்பட்டு அந்த சிம்பிள் லோடிங் டைம்ல இதுக்கு சிக்னல் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? எஸ். சிம்பிள் லோடிங் டைம்ல சிஸ்டத்துக்குள்ளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ண முடியுமா இல்லையா? வெதர் we can pass additional informations to the system during the symbol loading or not. That is the ஏன்னா சிம்பிள் லோடிங் டைம்ல தான் இந்த இந்த சின்னம் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன சிக்னலை கொடுக்கணும். அந்த சிக்னல் படி அல்காரிதம் ஒர்க் பண்ணும். இந்த சின்னம் ஜெயிக்கணும், இந்த சின்னம் முதல்ல வரணும், இந்த நம்பர் முதல்ல வரணும்னு சொல்றது சிம்பிள் லோடிங் டைம்ல கொடுக்கும் பொழுது வரும். இப்ப சொல்லுங்க. Now ஒரு சிம்பிளுடைய ஒரு ஃபைல் எப்படி இருக்குன்னு எந்த ஏகദേശம் இந்த மாதிரி இருக்கலாம். ரெட்டலை இப்படிதான் இருக்கும், மைக் சின்னம் இப்படிதான் இருக்கும், உதயசூரியன் இப்படிதான் இருக்கும், கை சின்னம் இப்படிதான் இருக்கும், நமக்கு தெரியாது நம்பருக்கு. அது ஒரு சிம்பிள் இப்படி இருக்குன்னு நினைக்குங்கோ. ஆனால் அதுல நான் இது பார்த்தால நமக்கு ஒண்ணுமே தெரியல. ஏதாவது இதுல கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தான் ரெட்டலை தெரியும், உங்களுக்கு தான் கை சின்னம் தெரியும், உங்களுக்கு தான் மைக் தெரியும், உங்களுக்கு தான் உதயசூரியன் தெரியும், உங்களுக்கு தான் கை சின்னம் தெரியும். ஆனால் மிஷினுக்கு இதுதான் தெரியும். இந்த லெட்டர்ல இப்படி இருந்தால் இது கை சின்னம், இப்படி இருந்தால் இது தாமரை சின்னம், இப்படி இருந்தால் இது ரெட்டலை, இப்படி இருந்தால் உதயசூரியன் தெரியும். இதுல ஏதாவது 2 லெட்டரை மாறி இருந்தா, இதுல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிக்னல் ஒரு கோடு மாத்தி இருந்தா அதை ரீட் பண்ணிட்டு வரும்போதும் 18வது இடத்துல இருந்து 25வது இடத்து வரைக்கும் இந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இந்த அல்காரிதத்தை இன்வோக் பண்ணு, இந்த அல்காரிதத்தை மாத்தி எழுது, இந்த அல்காரிதத்தை சூஸ் பண்ணுன்னு சொல்லியாச்சுன்னா இத்தனை மணிக்கு மேல மாறும், இத்தனை கவுண்ட்டுக்கு மேல மாறும், இத்தனை டேட் அண்ட் டைமுக்கு மேல மாறும், எல்லாம் மாறும். ஆட்டோமேட்டிக்கா கவுண்ட் செட் ஆயிரும். ஓகே. இந்த ஒரு சிம்பிள் நினைச்சாலே இது conveys a lot of information. I am not touching the machine. You will be just pressing the enter whenever I say. Okay. I say this. நீங்க தள்ளி போடு. No, I wanted to or now I will not touch. You touch. Now I say before you touch, the party that is party name conveyed by this file is INC. Just press any key. Once. No. Press enter. Enter key. This Enter. INC. I could read. I mean, when there is a symbol will be apparently the same symbol, but some small corrections, 1 bit here, 2 bit here changed, and bit looks same, but an information is passed on to that. Now, I say, whether to apply fraud or not, I have, or this information is carried there, and I say here it is saying that sometimes apply fraud. That is the information. You can check. Just press enter. Sometimes apply fraud. And now, the other is called regarding the state. Regarding the state, it says Karnataka. It seems to be Karnataka. Okay. No. Don't press only enter. Enter. Karnataka. Yes. Now, I say regarding the year of election. Now this is saying 2024. 24. Now regarding the month. It is 5th month. You say 5th month. I mean I have embedded this one. Now the date, it says 3rd date. Press 3rd date. And the hour is
15th hour. 15th hour, yes. All this information I had embedded in this one. And this will be read only by the machine. And you, an onlooker, seeing a symbol, oh symbol, it is two leaves, it is two leaves. If it is a sun, it is a sun. If it is a hand, it is a hand. But informations can be embedded in that. And I will just take one more, oh no, only one is, I had a case of multiple informations showed like this. So this is one, steg text. In the place of steganography, I have just slightly changed it to say steganotexy. Using the text symbols itself, I have made this information hidden inside the file. Okay, now one more issue I wanted, randomization issues. Yeah. You can. Okay. Randomization, that is the last one. Randomization. Okay. This This is done. does the process of randomization completely eliminate the possibility of executing fraud in selected states or constituencies? Now, before that, shall I just say one more thing? See, they say voting machines are the same. Voting machines are the same. But during the symbol loading time, in some constituencies, they can embed, say, apply fraud. In some constituencies, no fraud. In some or if you say apply fraud, from which date? That all information is also there. So before that, at n number of times you check whether this is right, it is right. But only based on this information, the machine at each constituency will work this way or that way. Therefore, in every state you can change it, or every constituency you can have control. Yes. Now, this one, randomization. Randomization. அதாவது சொல்லுவாங்க எங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் தான் எல்லா இவிஎம்மையும் ஹேண்டில் பண்ணுது. மொத்தமாக இவிஎம் ஒரு கோடவுனில் இருக்கு. எல்லாத்தையும் தூக்கி நாங்கள் வரிசையாக எடுத்து கொடுக்க மாட்டோம். ஒன்றை தூக்கி அங்கே கொடுப்போம், ஒன்றை தூக்கி இங்கே கொடுப்போம், ஒன்றை தூக்கி அங்கே கொடுப்போம். எப்படி நாங்கள் செய்வோம்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. கொடுத்த பிறகு தான் அந்த இடத்துல சிம்பிள் லோடிங் நடக்குது. சிம்பிள் லோடிங் எங்கே நடக்குது? இன்டர்நெட்லேருந்து இல்லைன்னா எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லேருந்து இந்த கான்ஸ்டியூன்சிக்கு இந்த வேட்பாளர் இந்த சின்னம்னு அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து டேட்டாவை எடுத்து ஒரு சாஃப்ட்வேர் மூலமா அதை லோட் பண்றாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த கான்ஸ்டியூன்சில இந்த போலிங் பூத்ல இந்த சின்னம் ஜெயிக்கணும். Booth you cannot actually. For every constituency you can. Every constituencyல ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது ஸ்டோர் ஆயிரும். அதை தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். Now, randomization of EVMs. Here I have shown, say, 20 locations. Locations can be Chennai, Trivandrum, Delhi, Bombay, and so on, whichever, or different constituencies. And in these 20 constituencies, there are, say, 20 machines going to be allotted. And these machines are numbered in white, starting from 10 to 29. So, accordingly, now, the light, please. Light. Now, if you look at, for 1, 10 to 29, like that. This is not an allotment, this is just numbers. Now, I am going to do a randomization, and this software will be doing a randomization. So, randomized. Now, station 1 has got it, machine 11. 11வது மிஷின் அலாட் ஆயிருக்கு. And இரண்டாவது பூத்துக்கு 11க்கு பதிலா 27 இப்படியே மாறி அலாட் ஆயிருக்கு. So we cannot predict which machine will go to which constituency. And one more randomization. They say multiple randomizations are there. Therefore, I am going for one more randomization. Now you commission can say you cannot decide. You cannot decide which machine goes to which place. What is the point in that? Every machine has got some fraud. I mean, if it is there, and you just want to tell it whether to apply the fraud or not, when or where. And if that is the case, let me say, now I just give any positive number to continue with this one. What is going to happen is, give the list for which position. Every machine at every position will be given some numbers. And the machine will calculate one, which is the biggest number in the set of numbers, and which is the smallest number in the set of numbers I have given, and which position it is there. I will just show you. You tell me, which machines working should be checked? 9வது machine. 9வது machine. 9வது machine, it is at a position
No, there is no 9th machine. It's only 10 to 29. ஓ சரி. Numbers are 10 to 21. So machine number 21. Machine number 21 is at what location? 7th location. 7th location. Okay. So now I wanted to check how is the working of the machine at location 7. So I say list for which give the list for which position? 7th position. The 7th position. Now suppose that this is in Chennai. Now first number. I'm just giving some numbers. I mean, and the first number has got something to do with that. I just give a number like 84. 84. And then it will create some other number. We do not know how many numbers will be there, but it will create the numbers and will identify which is the biggest and smallest. It has created how many numbers? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 numbers are created, and it has identified which is the smallest number in that and which is the biggest number in that, identified it. And that's all, and nothing more than that this will do. Now, I'll be making it do something more next time. We were working on 7th machine, or 7th location, which is the machine number 21, doing all these things. Now, next time, I will make the same 7th machine do something more. Now press enter, negative to exit. Now I'm just giving any other number 3, and it will be doing the same thing. Now for which machine? 7th machine, 7th location. Now this time I'm giving a starting number 70. Starting number 70. No, I'm giving 70. Now let us see. It has created some numbers, identified the smallest and biggest, but something more it is going to do. You see? This time it has done something more. 96 வந்து I have given some instruction. And this is the instruction that I can give during the symbol loading. And now, I am going to make the same machine at the 7th position, slightly different again. Want to continue? Yes. Any number? Yes. And now 7th machine, 7th position. This time, I am just going to give another number. Which number shall I give? I am going to give 89. 89, yes. Now, it has identified smallest and the biggest. That's all fine. But it will do 2 more things this time. Because I know, I have given the instruction. It has ordered everything, plus. Now, who is the first? 89 is the first. 89 is the tallest, biggest number. But now there will be a change happening. 89 has become 86 and 83 has become 89. I have made these changes. All the informations I have carried through some numbers. Initially I just give a number and it worked out everything. This is all possible. Therefore I say randomization as such does not make any sense. Everything can be done by some symbols, some flags, some hint that is given during the symbolization. We'll That's justify. all. Okay. So, dear friends, you have seen so far how many ways this EVM can be manipulated, and in what are the possibilities that EVM can be manipulated, and okay. இது எந்தெந்த வகையில எல்லாம் இந்த இவிஎம் வந்து மேனிபுலேட் பண்ண முடியும், மாற்றி அமைக்க முடியும், சாஃப்ட்வேர் எப்படி எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும், செட்டன் கவுண்ட்டுக்கு மேல இவிஎம் மாத்தலாம், இவிஎம் ரிசல்ட்டை மாத்தலாம், செட்டன் டைமுக்கு மேல இவிஎம் ரிசல்ட்டை மாத்தலாம், இந்த சிம்பிள் லோடிங் ப்ராசஸ்ல இந்த சிம்பிள் தான் ஜெயிக்கலாம்னு சொல்லி மாத்தலாம், விவிபேட்ல ஏமாற்றலாம், இப்படி அனைத்து வகையிலும் இந்த இவிஎம் மேனிபுலேட் பண்ணலாம் என்பதை உங்களுக்கு தெளிவாக இங்க விளக்கியிருக்கு. இந்த சாஃப்ட்வேரை ரீட் ஒன்லி மெமரி சிப்ல ஒரு வட்டம் எழுதி வச்சாச்சு அப்படின்னா சிம்பிள் லோடிங் டைம்ல என்ன சிக்னல் கொடுக்கறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இவிஎம் அதனுடைய ரிசல்ட்டை கொடுக்கும். எனவே இந்த இவிஎம் மூலமாக தேர்தல் நடத்தப்படக்கூடாது. அப்படியே நடந்தால் விவிபேட்டினோட வரக்கூடிய ஸ்லிப்பை எடுத்து நான் இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டேன்றதை உறுதிப்படுத்தி ஒரு வாக்காளன் அந்த பேலட் பாக்ஸ்ல போட்டு அந்த பேலட் பாக்ஸை தான் பெட்டியில எண்ணணும். அமெரிக்காவில் நடக்கக்கூடிய சிஸ்டம், எல்லா சிஸ்டமும் எலக்ட்ரானிக் சிஸ்டம், எல்லா சிஸ்டமும் டிஜிட்டல் சிஸ்டம். ஆனால் ஓட்டு மட்டும் பேலட் பேப்பர் தான் அமெரிக்காவில். எனவே நண்பர்களே, இந்த ஓட்டு பேலட் பேப்பரா தான் இருக்கணும். அது இவிஎம்ல வந்த பேலட் பேப்பரா, விவிபேட்ல வந்த பேலட் பேப்பரா இருக்கலாம். இது முடியாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் வந்து எங்களுக்கு முடியாது, இது தெர்மல் பிரிண்டர், நாங்க எலெக்ஷன் 60 நாளுக்கு வச்சிருக்கோம், இது 1 மாசத்துக்கு தான் இருக்கும், அப்புறம் மறைஞ்சு போகும், இந்த மாதிரி பொய்யான காரணங்களை
எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்ல சொன்னா சுப்ரீம் கோர்ட் should not accept the reasons given by election commission if the ballot paper printed by VVPAT is thermal printing, it may not last for long, and this reason cannot be accepted, should not be accepted by the election commission. This is our plot to the Supreme Court. சார் இப்போ நீங்க எல்லா பாசிபிலிட்டியும் அதாவது இவிஎம்ஸ்ல மெனிபுலேட் பண்ண முடியாத ஐட்டமே அவசியமே இல்லை, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் மெனிபுலேட் பண்ண முடியும்னு சொல்றீங்க. இதை வந்து இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா யூஸ் பண்ற ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல இதை நீங்க ப்ரூவ் பண்ணாதுன்னு சார் கரெக்டா இருக்கும். அவங்க கொடுத்தாங்கன்னா ப்ரூவ் பண்ண ரெடியா இருக்கும். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணலையா? இல்ல எலெக்ஷன் கமிஷன் இது வரைக்கும் ஏகப்பட்ட முயற்சி எடுத்திருக்காங்க. அவங்க என்ன அப்ரோச்னா அவங்க அப்ரோச் தப்பு. ஒன்று எப்படின்னா ஹேக்கிங் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹேக்கிங் பண்ண முடியாதுன்றதை நாங்களும் ஒத்துக்கிறோம். ஹேக்கிங் பண்ண முடியாது. ஹேக்கிங்னா என்னது? நீங்க அங்க உங்க மொபைல் போனை வச்சுக்கிட்டு இங்க இவிஎம் வச்சுக்கிட்டு நீங்க அங்க இருந்து ஹேக்கிங் பண்ண முடியாது. பிகாஸ் இட் டஸ் நாட் ஹேவ் இன்டர்நெட் மாடல் இல்ல, ப்ளூடூத் கிடையாது, சென்சார் கிடையாது. அதனால நீங்க லாகின் பண்ணி ஹேக்கிங் பண்ண முடியாது. அப்ப ஹேக்கிங் பண்ண முடியாதுன்ற ஒற்றை வாதத்தை வைத்துக்கொண்டு இந்த எலெக்ஷன் கமிஷன் இது இவிஎம் cannot be hacked-னு இவங்க சொல்றாங்க. நாங்க சொல்றது அது கிடையாது. இட் கேன் பி ஹேட்ச்டுன்னு சொல்றோம். ஹேச்சிங் எப்ப பண்ண முடியும்? மெயின்டெனன்ஸ் இது மேனுஃபேக்சர் பண்ணி சிப்ல சாஃப்ட்வேரை எழுதி அந்த சிப்பை வந்து மெஷின்ல இன்டகிரேட் பண்ணும் போதும் நீங்க சாஃப்ட்வேரை இப்படி எழுதிட்டீங்கன்னா, இந்த இப்ப நாங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ண மாதிரி சாஃப்ட்வேர் எழுதிட்டீங்கன்னா இவிஎம் நார்மல் மோடுல நார்மலா ஃபங்க்ஷன் பண்ணும், எந்த விதமான சேஞ்ச் எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணும். சிம்பிள் லோடிங் டைம்ல நீங்க சிக்னல் கொடுத்தீங்கன்னா இந்த சின்ன பேட்டரி வரும்னா அந்த சின்ன பேட்டரி வரும். அப்ப இது இன்னொரு முறை வந்து இந்த சாஃப்ட்வேரை மாற்ற முடியும். எப்ப அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ரிப்பேருக்கு போறப்ப. அப்ப இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணபடி 3.5 லட்சம் எலெக்ஷன் மெஷின்ஸ் வந்து 3.5 லட்சம் மெஷின்ஸ் வந்து ரிப்பேர் ஆயிருக்கு. 17,30,000 மெஷின் விவிபேட்ல 3.5 லட்சம் மெஷின் ரிப்பேர்னு எலெக்ஷன் கமிஷன் அக்செப்ட் பண்ணிருக்கு. ஆனால் மொத்தம் 6.5 லட்சம் மெஷின் ரிப்பேரா இருக்குன்னு காங்கிரஸ் வந்து இதை கம்ப்ளைண்டா ரிஜிஸ்டர் பண்ணிருக்கு கோர்ட்ல. சோ 6.5 லட்சம் மெஷின்ஸ் ரிப்பேர் அப்படின்னா அந்த 6.5 லட்சம் மெஷின்ஸ்லயும் இந்த சாஃப்ட்வேரை அவர்கள் லோட் பண்ண முடியும் என்பதுதான் எங்களது வாதம். இல்ல சாஃப்ட்வேர் தான் கோட், அவ்வளவுதான். இந்த கோட் இருக்கு பாத்தீங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. இந்த கோடை நீங்க அந்த மெஷின்ல எழுதுவதற்கு அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணாங்கன்னா அந்த ரைட்டுக்கு ப்ரோக்ராமபிள் டிவைஸ்னு ஒன்று இருக்கு. அந்த டிவைஸை வச்சு தான் இந்த கோடை டிவைஸ்ல வந்து இது C++ கோடு. இந்த C++ கோடை கம்பைல் பண்ணி அசம்பிள் பண்ணி மெஷின் லாங்குவேஜ் கோடா மாத்திரும். அந்த மெஷின் லாங்குவேஜ் கோடை எடுத்து அந்த சிப்ல எழுதுறதுக்கு ஒரு ப்ரோக்ராமபிள் டிவைஸ் இருக்கும். அந்த டிவைஸ்ல வச்சு அந்த சிப்ல மாட்டியாச்சுன்னா இந்த கோடு அதுல போய் ஸ்டோர் ஆயிரும். அந்த ஆபரேஷன் அந்த ஃபெசிலிட்டியை எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தா நாங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். சார் இப்போ எலெக்ஷன் கமிஷன் உங்களை அலோவ் பண்ணலன்னு சொல்றீங்க. அப்ப அதையே சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பிரேயரா வைக்கலாம் இல்லையா? நாங்க எலெக்ஷன் கமிஷன் யூஸ் பண்ற இவிஎம்ல இதை ப்ரூவ் பண்ணால் ஒழிய அதர்வைஸ் இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் தான். until you prove all these things in the EVMs used by the election commission, it's only a possibility then. See, if I அதாவது இந்த எலெக்ஷன் கமிஷன் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் கோட வெரிஃபை பண்றதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் வெரிஃபிகேஷன் கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி பார்த்து அது வந்து இன்டர்நேஷனல் கமிட்டியா இருந்து வெரிஃபை பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்பலாம் நம்ம. அப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்பரன்ட் மெக்கானிசம் இதுவரைக்கும் எலெக்ஷன் கமிஷன்ல இல்ல. let there be a committee, international committee, which is verifying the code, and they have verified a code, certified a code. But how do we know that this is the same code that is embedded in every system? வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஆனா அதை எம்பெட் பண்ணதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கு. இந்த ரூம்ல தான் போகணும், இந்த சிஸ்டத்தோட போகணும், அந்த ரூம்ல போய் அந்த சிப்ல போய் எழுதுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் பண்ணும் போதும் இந்த சாஃப்ட்வேர் கோட தான் அதுல போடுறாங்கன்னு யாருக்கு தெரியும்? எப்படி தெரியும்? அப்ப இந்த இவிஎம் பொறுத்த வரைக்கும் அதனால தான் சொல்றேன் திரும்பி திரும்பி, சந்தேகத்துக்கு இடமான வகையில ஒரு மெஷின் பண்ண முடியும் என்ற டவுட் வந்துட்டாலே அதை வந்து வெகுஜன 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் இன்றைக்கு 80 கோடி பேர் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இந்த 80 கோடி பேருடைய வாக்கு தான் ஒரு ஜனநாயகத்தினுடைய சக்தியை தீர்மானிக்கிறது. அந்த சக்தியை தீர்மானிக்கிற இடத்துல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கு. அப்ப அது வந்து சந்தேகத்துக்கு இடமான வகையில் இருந்தால் அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அதை ஆத்தென்டிகேஷன் இருக்கணும் என்றதான் நம்ம கேட்கிறோம்.
வெயிட் வெயிட் அப்போதெல்லாம் இந்த சந்தேகம் ஏன் வரல உங்களுக்கு? அப்போதெல்லாம் சாஃப்ட்வேர்ல மாத்திக்க முடியாதா? அப்போதான் தெரியும். EVM வந்து இந்த மாதிரி பொருட்கள் மாற்றம் ஏன் கடந்த காலங்களில் 2004 இருந்து EVM சிஸ்டம் பயன்படுத்தினா பல தேர்தல் நடந்திருக்கு. தொடர்ந்து வந்து பாஜக ஜெயிச்சுட்டு சூழ்நிலையில இந்த குற்றச்சாட்டு அதிகமா எல்லாரும் கொண்டு வச்சுட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்? நோக்கம் ப்ராப்ளம் என்னன்னா, இதுக்கு பின்னால் நடக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஒர்க்கு தான் வந்து இந்த சந்தேகத்துக்கு வழிவகுக்குது. எப்படி வழிவகுக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை தூக்கிட்டு உங்களுக்கு கீழே வேலை ஆகக்கூடிய அமைச்சரை ஒரு ஒன் ஆஃப் த ஆளை போடுறீங்க, அங்கே ஒரு சந்தேகம் வருது. ரெண்டாவது, பெல்லில் இந்த இவிஎம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பெல்லுலையும் இசிஐலையும் டைரக்டரை பிஜேபியினுடைய டைரக்டரை நீங்கள் அப்பாயின்ட் பண்ணுறீங்க, ரெண்டாவது சந்தேகம் வருது. மூணாவது சந்தேகம், வாங்கின 17,30,000 மெஷினில் 6.5 லட்சம் மெஷின் எப்படி ரிப்பேர் ஆகும்? அதுவும் ஒரு முக்கியமான தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் எப்படி ரிப்பேர் ஆகும்? இது எல்லாமே இனிஷியல் காலத்தில் நடக்கல. விவிபேட்டை அத்வானி கேஸ் போட்ட பிறகுதான் விவிபேட்டை வந்தது. அந்த விவிபேட் வந்த பிறகு அதை 2019 நாங்கள் எல்லா தொகுதியிலையும் 10 லட்சம் தொகுதியில் வந்து 10 லட்சம் பூத்து தான் இருக்கு. மொத்தமாவே மொத்த பூத்து 10 லட்சம். உங்கள்கிட்ட இருப்பது 17,30,000 மெஷின் இருக்கு. அப்ப அந்த 2019 நாங்கள் டிக்ளேர் பண்ணுவோம், நாங்கள் வந்து விவிபேட்டை ஃபுல்லாக டிப்ளாய் பண்ணுவோம்னு சொன்ன எலெக்ஷன் கமிஷன் ஏன் 20,000 பூத்தில் மட்டும் டிப்ளாய் பண்ணாங்க? அதில் 5% என்னன்னா போது எங்களுக்கு டைம் டிலே ஆகும்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஏன் சொன்னது? அப்ப அந்த 5% எண்ணி காமிச்சாங்களான்னா இல்ல. எதற்காக அந்த ஸ்லிப்பை விவிபேட் ஸ்லிப்பை 2 மாசத்துக்குள்ள எரிச்சிருங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. அப்ப ஒரு சந்தேகத்துக்கிடமான இத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் இதெல்லாம் தான் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறதுனால தான் இதை வந்து இந்த சந்தேகம் உருவாகிறதுக்கு காரணமா அமைந்திருக்கு. இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் வேலை, ஒரு இவிஎம் மாற்றக்கூடிய இவிஎம்ல சாஃப்ட்வேரை மாற்றக்கூடிய பேக்ரவுண்ட் வேலை அந்த காலகட்டத்தில் நடக்கல. ஏன்னா அது வந்து அப்படியே இருக்கக்கூடிய சிம்பிளா நீங்க ஏற்கனவே சொன்னதுபடி இந்த இவிஎம் ஆஸ் இட் இஸ் கரெக்டா ஒர்க் பண்ணும். ஆனால் மாற்ற முடியும் என்று சொன்னால் மாற்றுவதற்கு தெரியக்கூடிய ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா இந்த இவிஎம் மாற்ற முடியும் என்ற சூழல்ல மாற்றுவதற்கான அனைத்து பேக்ரவுண்ட் வேலையும் பிஜேபி அரசு பண்ணியதால் தான் இப்ப அந்த டவுட் ஏற்பட்டிருக்கிறது. ECI has given us a submission to the Supreme Court saying 10 lakh plus EVMs are lost. They do not know where exactly are they. If 10 lakh physical EVMs cannot be properly safeguarded by this ECI, how can we be sure that the software inside is properly safeguarded by this ECI? Software can be changed by anyone. I mean, it can be ECI, can be changed. இல்ல அது நமக்கு தெரியாது. சாஃப்ட்வேரை எப்படி எழுதுறாங்கன்னு இப்பவும் தெரியாது, அப்பவும் தெரியாது. இல்ல இல்ல இப்பதான் உங்களுக்கு இவ்வளவு காரணம் சொன்னேன், இவ்வளவு டவுட் சொன்னேன். சந்தேகம் எப்போ வரும்? நீங்க பண்ணக்கூடிய வேலைகள் இருந்தா சந்தேகம் வரும். நீங்க பண்ணக்கூடிய வேலைகள் திரைமறைவு வேலைகளா, ஒரு வேலையை மாத்துறதுக்கான வேலைகளா செய்யும் பொழுதுதான் மக்களுக்கு சந்தேகம் வரும். அப்பதான் இங்க ஏதோ நடக்குது, இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு, இங்க ஏதோ இருக்குன்னு சந்தேகம் வரும். அப்பதான் வந்து ஒரு விஷயத்தை சந்தேகப்படுவாங்க. அது வரைக்கும் சந்தேகம் இல்லைன்னா சந்தேகம் இல்லை, அவ்வளவுதான். அது செஞ்சிருக்கலாம், அது மாற்றிருக்கலாம், யாராவது அதை கொஞ்சம் செய்யக்கூடிய நாலேஜ் இருக்கவங்க மாற்றிருக்கலாம். எத்தனை கேஸில் வந்து நீங்கள் வந்து நீங்களே ப்ரெஸ்ஸை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நான் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் பிஜேபிக்கு விழுகுது, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இவங்களுக்கு விழுகுதுன்னு நீங்களே ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்களா இல்லையா? ஸோ இது வந்து அதுலேயே நீங்கள் இத்தனை அவனுக்கு விழலை. அப்போ என்னாச்சு? அப்போ ஏதோ நடக்குது. தினகரனே சொல்லலையா, டிடிவி தினகரனே சொல்லலையா, எங்க பூத்துல போடக்கூடிய என்னுடைய ஏஜென்ட் ஓட்டே எனக்கு விழுகலைன்னு? அப்ப இதெல்லாம் வந்து வரக்கூடிய இதுதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகத்தை பில்டப் பண்ணி இப்ப வந்து இதுக்கான அனைத்து திறமையுடைய வேலைகளையும் பிஜேபி அரசு செய்வதால் தான் இப்ப நாங்க ஃபுல் ஃபிளஜ்டா இதை நம்பிக்கை இல்லை என்ற நிலைமைக்கு வர வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எப்படி பெட்டியில போட்டா அதைத்தான் கேட்கிறோம். நீங்க பிரிண்ட் பண்ணி நான் ஓட்டு போட்டேன், நான் வந்து இப்ப வந்து
கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த பிரிண்ட் பண்ணி நான் கை சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன், நான் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன், நான் மைக்குக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன், நான் வந்து ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன்னு எனக்கு பார்த்து கையில் எடுத்து அதை தூக்கி நான் போய் பேலட் பேப்பரில் போட்டு அந்த பேலட் பேப்பரில் எண்ணுங்க. அப்போ அது வந்து ஆத்தென்டிக். அப்போ நான் ஓட்டு போட்ட எனக்கு வாக்காளனுக்கு நான் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தா தான் நான் என்ன நினைச்சு ஓட்டு போட்டனோ அந்த ஜனநாயகம் அங்கே தலைக்கும். இல்லைன்னா நான் ஓட்டு போட்டது ஒருத்தருக்கு, ஜெயிச்சு வர்றது இன்னொருத்தர், ஆள்றது ஒருத்தன் அப்படின்னா அதுக்கு எங்க ஜனநாயகம் இல்லை, அது சர்வாதிகாரம். ஏன்னா ரஷ்யாவில தான் நடக்குது, ரஷ்யாவில தான் ஓட்டு போடு எலெக்ஷன் நடக்குது வருஷம். ஆனா கடந்த 20 வருஷமா புட்டின் தான் பிரசிடென்ட், 20 வருஷமா புட்டின் தான் பிரசிடென்ட். North Korea, China, Russia. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மிக்க நன்றி. உங்க அனைவருக்கும் நன்றி. ஒத்துழைப்பு கொடுத்த உங்க அத்தனை பேருக்கும் எனது நன்றி, வாழ்த்துக்கள்.